जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்களாரம்பம். தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். திருமால் செய்த கோணங்கி. இப்படி விவாக சம்பந்தம் இல்லாவிட்டாலும் பிள்ளையாருக்கு மாமா மகாவிஷ்ணுவிடம் ரொம்ப நெருக்கம் உண்டு. குழந்தைகளுக்கு கோணங்கி காட்டினால் போதும், அதனிடம் எதையும் சாதித்து கொண்டு விடலாம் என்றேன் அல்லவா? இப்படி மாமாக்காரனான மகாவிஷ்ணு செய்த கோணங்கியாட்டம்தான் இப்போது விக்னேஸ்வர வழிபாட்டில் ரொம்பவும் முக்கியமாய் இருக்கிறது. பிள்ளையார் என்றால் உடனே தோப்புக்கரணத்தை தான் நினைத்து கொள்கிறோம். மற்ற சுவாமிகள் மாதிரி இவர் ரொம்ப சிரமம் தருகிற சுவாமி இல்லை என்று சொன்னேன். பெருமாள் என்றால் அங்க பிரதட்சிணம், முழங்கால் முறிச்சான் மலையேறணும், முருகனுக்கு காவடி என்று பெரிசாக கட்டி தூக்கி கொண்டு மைல் கணக்காக மலை மேல் ஏறி போகணும், அலகு செடில் குத்தி கொள்வது என்றெல்லாம் கூட உண்டு. ஈஸ்வரனுக்கோ ஒரே பசியும் பட்டினியுமாய் உபவாசம் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கொஞ்சமாக வேலை வாங்குகிறவர், ஸ்வல்ப சிரமமே தருகிறவர் பிள்ளையார்தான். அதுவும் கூட வேடிக்கையாக குழந்தை விளையாட்டு மாதிரி அல்லது குழந்தைக்கு விளையாட்டு காட்டுகிற மாதிரி தான் இருக்கும். நெற்றியில் குட்டிக்கொள்வது, தோப்புக்கரணம் போடுவது இரண்டையும் தான் சொல்கிறேன். ஒருத்தர் தோப்புக்கரணம் போட்டால் குழந்தையே முதற்கொண்டு அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு தன் ஸ்வபாவப்படி தானும் அப்படி இமிட்டேட் பண்ணும். இந்த தோப்புக்கரணத்தை ஆதியில் உண்டாக்கியவர் மகாவிஷ்ணுதான். அவர் ஒரு சமயம் சகோதரியை பார்ப்பதற்காகவும் தமக்கு ரொம்பவும் ஆப்தமான பரமேஸ்வரனோடு சல்லாபிப்பதற்காகவும் மருமான் கணேசரை கொஞ்சி விளையாடுவதற்காகவும் கைலாசத்துக்கு வந்திருந்தார். அப்போது தம்முடைய சக்கரத்தை சுற்றி குழந்தைக்கு வேடிக்கை காட்டினார். உடனே குழந்தை தும்பிக்கையை நீட்டி சக்கரத்தை பிடுங்கி கொண்டு லபக்கென்று வாய்க்குள் போட்டு நன்றாக அடக்கி கொண்டு விட்டது. மகாவிஷ்ணு நயமாகவும் பயமாகவும் எத்தனை பண்ணியும் அது சக்கரத்தை வெளியே போட மாட்டேன் என்று அடம் பண்ணி விளையாடிற்று. அப்போதுதான் மகாவிஷ்ணு யுக்தி பண்ணி இப்படி காதை பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போட்டார். அதை பார்த்ததும் எப்போதுமே சிரித்த முகமாயிருக்கும் பிரசன்ன வதன குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தது. சிரிக்கிற போது வாயில் அடக்கி கொண்ட சக்கரமும் குபுக்கென்று வெளியிலே வந்து விழுந்தது. சடக்கென்று அதை மகாவிஷ்ணு எடுத்து வைத்து கொண்டு விட்டார். மகாவிஷ்ணு கைகளால் காதை பிடித்து கொண்டு சம்ஸ்கிருதத்தில் தோர்பிகி கர்ணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தோர்பிகி என்றால் கைகளால், கர்ணம் என்பது காது என்று தெரிந்ததே. கையால் காதை பிடித்து கொள்ளும் தோர்பி கர்ணமே தோப்பிக்கரணம், தோப்புக்கரணம் என்றெல்லாம் ஆகிவிட்டது. குட்டிக்கரணம் என்கிற மாதிரி இங்கே கரணம் இல்லை, கர்ணம் என்று சொல்ல வேண்டும். முதலில் யாரோ மனுஷால் இதை ஆரம்பிக்காமல் மகாவிஷ்ணுவே ஆரம்பித்தார் என்பதற்கும் தோர்பி கர்ணம் என்ற வார்த்தையிலேயே எவிடன்ஸ், அதாவது சான்று இருக்கிறது. அதை புரிய வைப்பதற்கு கொஞ்சம் சம்ஸ்கிருத இலக்கணம் சொல்லித்தரணும். தமிழ், இங்கிலீஷ் முதலான பாஷைகளில் ஒருமை பன்மை சிங்குலர் ப்ளூரல் என்று 2 தான் இருக்கின்றன. ஒன்றுக்கு மேற்பட்ட எல்லாம் பன்மை ப்ளூரல் என்று வைத்து விடுகிறோம். சம்ஸ்கிருதத்தில் மட்டும் ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் என்று 3 இருக்கின்றன. ஏகவச்சனம் என்பது ஒருமை, த்விவச்சனம் என்பது தமிழிலும் இங்கிலீஷிலும் இல்லாதது. அதை இருமை என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். 2 பேர் அல்லது 2 வஸ்துவை மட்டும் அது குறிக்கும். 2க்கு மேலே போகிறதெல்லாம் பகுவச்சனம். சிவம், சக்தி, பரமாத்மா, ஜீவாத்மா, பகவான், பக்தன், சதி, பதி, குரு, சிஷ்யன் என்றிப்படியும் ஒரு மனுஷ ஜீவனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு 2 கண், 2 காது, 2 கை, 2 கால் என்றெல்லாமும் இருப்பதாலோ என்னவோ 2 என்பதற்கு தனி ஸ்தானம் தந்து த்விவச்சனம் என்று ஒன்றை வைத்திருக்கிறது. மனுஷர்களால் தோப்புக்கரணம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் கைகளால் காதை பிடிப்பது என்பதில் கைகளால் என்பதற்கு த்விவச்சன வார்த்தை தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷனுக்கு இருப்பது 2 கைதானே. தோஸ் என்பது கை. முதல் வேற்றுமை ஒருமையில் ஒரு கையை தோஹோ என்க வேண்டும். கைகளால் என்பது 3ஆம் வேற்றுமை. ஒரு கையால் என்பதற்கு தோஷா என்று சொல்ல வேண்டும். 2 கைகளால் என்பதற்கு தோர்பியாம்.
மனுஷ்யர்களான நாம் 2 கைகளால் போடும் தோப்பு கர்ணத்தை தோர்பியாம் கர்ணம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது பேச்சு வழக்கில் திரிந்தால் தோப்பாங்கரணம் என்றுதான் ஆகியிருக்குமே தவிர, இப்போது நாம் சொல்லுவது போல தோப்பிக்கர்ணம் என்றோ தோப்புக்கரணம் என்றோ ஆகியிருக்காது. தோர்பிகி என்று மூல ரூபத்தில் இருந்தால்தான் அது சிதைந்து தோப்பி தோப்பு என்று ஆகியிருக்கும். தோர்பிகி என்பதோ 2க்கும் மேற்பட்ட பல கைகளை குறிக்கும் பகுவச்சனமாய் இருக்கிறது. தோஷா ஒரு கையால், தோர்பியாம் 2 கைகளால், தோர்பிஹ் 2க்கு மேற்பட்ட கைகளால். விஷ்ணுவுக்கு எத்தனை கை? 4 கை. 2க்கு மேற்பட்ட 4 கைகளால் அவர் காதை பிடித்து கொண்டதால்தான் தெளிவாக பகுவச்சனத்தில் தோர்பிஹ் என்று சொல்லி அது தோப்பி என்று ஆகிவிட்டிருக்கிறது. மாமா மருமான் உறவை சொல்ல வந்தேன். பிள்ளையாருக்கு பிடித்த, எல்லா பிள்ளைகளுக்குமே பிடித்த தோப்பு கர்ணத்தை அவரது மாமா மகாவிஷ்ணுதான் இனாகுரேட் பண்ணியிருக்கிறார். சுக்லாம்பரதரம். சுக்லாம்பரதரம் ஸ்லோகம் எதற்கும் ஆரம்பத்தில் சொல்கிறோமே, அதிலே ஒரு வேடிக்கை என்னவென்றால், அதில் பிள்ளையாருடைய பெயர் எதுவுமே வரவில்லை. கணபதி, கணேசர், விநாயகர், விக்னேஸ்வரர் என்ற மாதிரி அவருக்கே ஏற்பட்ட பெயரோ, பெற்றோரை வைத்து ஏற்பட்ட சிவாத்மஜன், கௌரி சுதன் என்ற மாதிரி பெயரோ, அவருடைய வாகனம், ஆயுதம், இஷ்டமான வஸ்து ஆகியவைகளை வைத்து ஏற்பட்ட மூஷிக வாகனர், பாசஹஸ்தர், மோதக பிரியர் முதலான ஏதாவதொரு பெயரோ, அவரது ரூப லட்சணங்களை குறிக்கிற பெயர்களான கஜமுகர், ஏகதந்தர், லம்போதரர், தொங்கும் தொந்திக்காரர் முதலானதுகளில் ஏதாவதொன்றோ அல்லது அவரது லீலைகளை வைத்து ஏற்பட்ட ஏராளமான பெயர்களில் எது ஒன்றுமோ சுக்லாம்பரதர ஸ்லோகத்தில் வரவில்லை. சொல்லி பாருங்கள். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. சுக்லாம்பரதர வெள்ளை வஸ்திரம் கட்டி கொண்டிருப்பவர். சரஸ்வதியும் ஈஸ்வரனும் கூடத்தான் வெள்ளை கட்டிக்கொள்பவர்கள். புருஷர்களில் எல்லோருமே வெள்ளைதான் கட்டிக்கொள்வார்கள். வித்தியாசமாக மஞ்சள், சிவப்பு கட்டிக்கொள்கிற சுவாமிகளை பீதாம்பரதாரி, ரக்தாம்பரதாரி என்றெல்லாம் சொன்னால் அது அவர்களைத்தான் ஸ்பெஷலாக குறிக்கிறது என்பது போல சுக்லாம்பரதரர் என்பது பிள்ளையாரை மாத்திரம் குறிப்பிட்டு விடவில்லை. அடுத்ததாக விஷ்ணு. இதற்காகத்தான் நான் இந்த ஸ்லோகத்தை சொல்ல வந்தேன். மாமா பேரையே மருமானுக்கு சொல்லியிருக்கிறது. அத்தனை அந்யோன்யம். விஷ்ணு என்றால் எல்லா இடத்திலேயும் பரவியிருப்பவர், சர்வ வியாபி என்று அர்த்தம். பிள்ளையார் எங்கேயும் இருக்கிறார் என்பதால் விஷ்ணு என்று சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்டவுடனேயே நமக்கு அவருடைய மாமா நினைவுதானே வருகிறது. சசிவர்ண நிலா மாதிரி நிறமுடையவர். ஈஸ்வரனும் சரஸ்வதியும் கூடத்தான் அப்படி பால் நிலா மாதிரி இருப்பவர்கள். சதுர்புஜ 4 கை உள்ளவர். அநேகமாக எல்லா சுவாமிக்குமே 4 கைதான் இருக்கிறது. அதனால் இதிலும் இவருக்கென்று ஸ்பெஷலாக அடையாளம் கிடைத்து விடவில்லை. பிரசன்ன வதன நல்ல மலர்ந்த முகமுள்ளவர். பின்னே எந்த சுவாமியாவது அழுமூஞ்சியாக இருக்குமோ என்ன? காளி, வீரபத்ரர், நரசிம்மமூர்த்தி மாதிரி உக்ரமாக இருக்கப்பட்ட சில சுவாமிகளை தவிர மற்ற எல்லா சுவாமியும் பக்தர்களிடம் அனுகிரகத்தோடு ஆனந்தம் நிறைந்த முகத்தோடு இருப்பதைத்தான் இத்தனை 1000 விக்கிரகங்களிலும் பார்க்கிறோம். அவர்களையெல்லாம் விட இன்னும் ஆனந்தம் கொட்டி கொண்டிருக்கும்படியாக பரந்த விசாலமான ஆனை முகத்தோடு இவர் இருக்கிறார் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். இப்படி சுக்லாம்பரதரம், விஷ்ணும், சசிவர்ணம், சதுர்புஜம், பிரசன்ன வதனம் என்று வருகின்ற 5 வார்த்தைகளில் எதுவுமே பிள்ளையார் ஒருவரை மட்டும்தான் குறிக்கிறது என்று சொல்வதற்கு இடமில்லாமல் இருக்கிறது. இந்த 5 வார்த்தைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குட்டாக 5 தரம் நெற்றி பொட்டில் குட்டிக்கொள்ள வேண்டும். அப்புறம் தியாயேத் என்பதற்கு தியானிக்க வேண்டும் என்று அர்த்தம். எதற்காக தியானிக்க வேண்டும்? சர்வ விக்ன உபசாந்தையே, எல்லா விக்னங்களும் தடைகளும் இடையூறுகளும் அடங்கி மறைந்து போவதற்காகவே. இங்கேதான் ஒரு நாமாவாக சொல்லாவிடினாலும் பிள்ளையாருக்கென்ற ஏற்பட்ட விசேஷ லட்சணம் தெரிகிறது. எடுத்த காரியம் விக்னமில்லாமல் நடக்க வேண்டும் என்றதால் அதற்கென்று பிரார்த்திக்கப்பட வேண்டிய சுவாமி பிள்ளையார்தான். அதனால்தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கிற போதே அவருக்கு பூஜை பண்ணிவிடுவது, இந்த ஒரு ஸ்லோகமாவது சொல்லி நெற்றியில் குட்டிக்கொண்டு விடுவது.
ஸ்லோகம் சொல்லிக் கொள்ளக்கூடிய வயசுக்கு முந்தியே ஒரு சின்ன குழந்தையிடம் கூட அப்பா பிள்ளையாரை நினைச்சுக்கோ, அப்போதான் எந்த கஷ்டமும் வராமல் இருக்கும் என்று சொல்லி கொடுத்து விடுவார்கள். அதனால் ஸ்லோகம் கற்றுக்கொள்கிற வயசு வந்தபோது இப்படி சர்வ விக்னோபசாந்தையே என்று சொல்லி கொடுத்து விட்டாலே போதும். இடைஞ்சல் வராமல் இருப்பதற்காக இந்த சுவாமிக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா? அப்படியானால் அவர் பிள்ளையாராகத்தான் இருப்பார் என்று அந்த குழந்தை கூட புரிந்து கொண்டுவிடும். விஷ்ணு என்றே இந்த ஸ்லோகத்தில் இருப்பதிலிருந்து பிள்ளையாருடைய உறவு முறைகளில் மாமாவின் அருமை தெரிகிறது. அதை வைத்துத்தான் சற்று முன் சொன்ன ஸ்லோகத்தில் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய, எவருக்கு மாமா லக்ஷ்மிபதியான மகாவிஷ்ணுவோ என்று ஆரம்பிக்கிறது. மலையாளத்தில் மருமக்கத்தாயம் என்று மருமான் வழியாக சொத்து போகும் முறை ஞாபகம் வருகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர